டெய்லி நிறைய நெகட்டிவான விஷயத்தையே நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு இந்த மாதிரியான படிக்கிற பசங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி விஷயத்தை அதுவும் அரசு அதிகாரிகளே முன் வந்து செய்யறத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு மேட்ரு என்னன்னா காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அங்க மருத்துவ சிகிச்சை எல்லாமே ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்காண்டி எஸ்பி கலெக்டர் போலீஸ் எல்லாரும் போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த எஸ்பி கலெக்டர் எல்லாரும் அந்த ஆஸ்பத்திரியில ஒரு விஷயத்தை பார்த்திருக்காங்க. அது அவங்க எல்லாரையுமே ரொம்ப வியப்பாக்கி இருக்கு. அது என்னன்னா சிங்காரிவாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ராஜி அப்படின்றவங்க அவங்களோட உறவினர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காண்டி கூட இருந்திருக்காங்க. அப்பா அவங்களோட பொண்ணு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க பேரு திவ்யதர்ஷினி. இந்த பொண்ணு அந்த இரவு நேரத்துல அந்த சைடு ஓரமா ஒரு சின்ன லைட் இருந்திருக்கு. அதுல போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்றது கூட தெரியாம அந்த பொண்ணு போக்கஸ்டா படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல கணேஷ் அப்படின்ற இன்னொருத்தரும் பாத்துருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி படிக்கிற அந்த ஆர்வத்தை பாராட்டி இந்த பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவரு இந்த பொண்ணுக்கு பெரிய பேக், ஸ்மார்ட் வாட்ச், படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில். மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன படிக்க ஆசை அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அந்த பொண்ணு IAS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிங்க, அதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. என்ன மனுஷன்.